ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு கார்த்தியா ஃபோன் பண்ணுற விஷயம் அவங்க மாமியா பார்த்துட்றாங்க. எதுக்கு இவ அடிக்கடி வந்து மாமா மாமான்னு சொல்லி யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2-3 தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வது வீடியோ கால் வேற போட்டு வீடெல்லாம் வேற காமிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படி யார்கிட்ட இப்படி டெய்லி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? அன்னைக்கு என்னடானா நைட்டில் பேசிக்கிட்டு இருந்தா யாரோடையோ, இப்போ என்னடானா பகலையில் வீடெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா? என்னதான் உறவாக இருந்தாலும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து மருமகளை பற்றி தப்பான அபிப்பிராயம் வருது. இதை எப்படியாவது அஸ்வின்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சொன்னோம்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடும். அவனை விட்டு கண்டிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அஸ்வின் உன் பொண்டாட்டி நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படிங்கிறாப்புல. என்னம்மா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு. ஆமாடா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு யார்கிட்டயோ மாமா மாமான்னு எனி டைமும் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருக்கா. நீ வேலைக்கு போன நேரம்லாம் இதில் நைட்டில் வேற ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நைட்லலாம் எதுக்குடா அனாவசியமாக ஒரு ஆம்பளைகிட்ட போய் பேசணும்? அது மாமா மாமாங்கிறா, யாருன்னே தெரியலை. இன்றைக்கி கூட வீடியோ காலை காமிச்சு வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனசில்? இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா அப்படின்ட்டு இவங்க ஏற்றி விட்றாங்க. அஸ்வின் சொல்கிறாரு, இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லையே, அவள் யாரோடையும் பேசுகிறது கிடையாது. நீங்கள் அவங்க அம்மா அப்பாவோட பேசுகிறத பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா மாமா மாமான்னு சொல்லி ஃபோனில் பேசுகிறா, நான் மாமான்றதுக்கும் அம்மா அப்பான்றதுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாமையா இருக்குது? நானா வேணும் நான் சொல்கிறேன், அவள் அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால சொல்கிறேன். ஆரம்பத்திலே தட்டி வச்சிரு, அப்புறம் முத்த விட்டுட்டேன்னா அது உனக்குத்தான் ஆபத்து அப்படின்னு அவள் அம்மா கூட விட்டு ஏற்றி விட்றாங்க. அஸ்வின் யோசிக்கிறாரு. சில விஷயங்கள் வந்து சேரனை பற்றி கார்த்தியா வந்து அஸ்வின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சேரனை இவங்க விரும்பினதாகவும், சேரன் வந்து உங்கள் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்கா. அதை நினச்சி பார்க்குறாரு அஸ்வின். ஒருவேளை வந்து இன்னும் அவரைத்தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு அவருக்கே வந்து கார்த்தியா மேலே ஒரு சந்தேகம் வருது. அப்போ கார்த்தியாவை கூப்பிட்றாரு. கார்த்தியா இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. உடனே கார்த்தியாவும் வர்றாங்க. அவங்க அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க அம்மாவை வச்சுக்கிட்டே கேட்குறாரு, கார்த்தியா நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி நீ எதுக்கு ஓயாமல் வந்து சேரன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிற? அது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்குறாங்க. இல்லை சந்தேகப்படலை, ஆனால் வந்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து இருந்துக்கிட்டு, ஏண்டி புருஷன் சொல்கிறேன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான், அதை விட்டு சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குற? கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு எதுக்கு அனாவசியமாக முறமாமேன் வேற சொல்கிற, எதுக்கு அனாவசியமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பாருங்கள், உங்கள் பையன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கு மீறி நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சந்தேகப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியா இங்கே பாருடி, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு அவங்க மாமியா சொல்கிறாங்க. அப்போ என்னைய சந்தேகப்படுறீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாப்புல. ஆமாடி, எந்த வீட்லேயுமே கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிறகு ஒரு ஆம்பளைகிட்ட போய் ஃபோனை போட்டு நைட்டுன்னு பார்க்காம பகலுன்னு பார்க்காம பேசிக்கிட்டு இருந்தா யாருதான் சந்தேகப்பட மாட்டா? இந்த இடத்துல நானாக இருந்தாலும் சரி, ஏன் உன் அம்மாவே இருந்தாலும் இந்த இடத்துல சந்தேகப்படத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் உங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை அனுப்பி விடலையா? ஏன் உன் ஆத்தாளுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை இழுத்து பேசுகிறாங்க. அப்போ அஸ்வினை பார்த்து கார்த்தியா கேட்குறாங்க, என்னங்க உங்கள் அம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஸ்வின் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு? அவங்க சரியாக தான் பேசுகிறாங்க, நீ தான் இனிமேல் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறணும். இப்படி நீ வந்து எதிர்த்து பேசுகிறது எனக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவரும் கோபமாக பேசுகிறாரு. சி, நீலாம் ஒரு ஆம்பளையா? அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி சந்தேகப்படுறியே, நாளைக்கு உங்கள் அம்மா என் மேலே என்ன பழிய போட்டாலும் அதையும் நீ நம்பி என்னை சந்தேகப்படுவ அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொன்ன, எங்கள் அம்மாவை பற்றி என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைகிறாரு அஸ்வின் கார்த்தியாவை. உடனே அவங்க சொல்கிறாங்க, கார்த்தியா என்னை அடிச்சிட்டேல, இன்னி உன்னிட்ட நான் இருக்கவே மாட்டேன், இந்த நிமிஷமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க கார்த்திகா.